அனைவருக்கும் வணக்கம். 108 நாட்கள் 108 கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க்கையில நம்ம என்ன பிராக்டிஸ் பண்ணணும், என்ன கடைபிடிக்கணும், எப்படி வாழணும் என்றதுக்கு கூட ஒரு 13 பிரின்சிபல்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இது நம்ம ஒரு மாஸ்டரா இருந்தா எப்படி அவங்கள ஒரு மெடிடேட்டர், ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன், ஒரு மாஸ்டர் அப்படின்னு எதை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். சோ நமக்கு நாமளே நாம அந்த மாதிரி இருக்கிறோமான்னு ஒரு செக் பாயிண்ட்ஸ் மாதிரி நம்ம பாத்திக்கணும்னா நம்ம எந்த அளவுக்கு மாற்றம் அடைஞ்சிருக்கோம்னு நமக்கே தெரியும். நிறைய பேர்கிட்ட பேசுற திறமை இருக்குமே தவிர அந்த வாழ்க்கையில கடைபிடிக்கிறாங்களா என்றது நமக்கு தெரியாது. சோ என்ன கடைபிடிச்சா நாம ஒரு மாஸ்டர் போல வாழலாம் அப்படின்றது நம்ம இந்த 13 பாயிண்ட்ஸை கேட்டுக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எந்த ஒரு செயல் வந்தாலும் இந்த பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ்ல எஸ் அப்படின்னு சொல்றது எதுவுமே என்னால முடியுமா அப்படின்னு யோசிக்க கூடாது. இப்போ எந்த ஒர்க் வந்தாலும் செய்யறதுக்காக ரெடியா இருப்போம். அந்த மாதிரிதான் பிரமிட்ஸ் மாஸ்டர்ஸ் என்றவங்க இருப்பாங்க. எப்பவுமே வெஜிடேரியன் ரேலி பண்ணணும், எஸ் ரெடி. அது எந்த மாதிரி ஒரு ஏரியாவது இருக்கட்டும், எங்க வேணாலும் இருக்கட்டும், போல்டா பேசக்கூடிய தன்மை நமக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு யக்னம் பண்ணணும். இந்த வருஷம் 2007 யக்னம் நம்ம தமிழ்நாடுல பண்ணலாமா அப்படின்னு நாங்க எதுவுமே யோசிக்கல, எஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த ஆர்கனைஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும், என்னெல்லாம் ஒர்க்ஸ் இருக்கும், எவ்வளவு செலவாகும், எதுவுமே தெரியாது. அப்ப எங்க பண்ணலாம் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டாங்க. நான் சொன்னேன் சென்னை சார். அடுத்தது காஞ்சிபுரம், அது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ், அங்க பண்ணலாம். இல்லைன்னா திருவண்ணாமலை ரமண மகர்ஷி ஆசிரமம் இருக்கு, அங்க பண்ணலாம் அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்தா சார் திருவண்ணாமலை செலக்ட் பண்ணிட்டாரு. சோ அந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணோம்னா, அது வரைக்கும் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டில நடந்த ப்ரோக்ராம் எல்லாத்த விட ஹைலைட்டா நடந்தது. நமக்கு நம்ம கிட்ட ஒரு ஒர்க் வருதுன்னா அதுக்கு நம்ம கிட்ட அந்த திறமை இருக்கு, அந்த கெப்பாசிட்டி இருக்கு, அது நம்ம டிசைன்ல இருக்கு, அதனாலதான் நம்ம கிட்ட வருது நான் புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா அது உங்க மூலியமா நடக்கிறது, நீங்க செய்யறது கிடையாது. சின்ன ஒர்க்கா ஒரு சென்டர் வைங்க, இல்லைன்னா உங்க உங்க இடத்துல ஒரு கிளாஸ் வைங்க, இல்ல ஒரு பேம்ப்ளெட் பிரிண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது ஒர்க் வந்தா நம்ம இது நம்மளால செய்ய முடியுமான்னு யோசிக்காதீங்க, எஸ்ன்னு சொல்லுங்க. அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும். அதுக்கப்புறமா அது நம்மளால பண்ண முடியலன்னா கூட கில்ட்டி ஃபீலிங் வேண்டாம். ஏன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். அதுக்கப்புறமா நாம ஒரு மாஸ்டர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும்னா அவங்க ஃபேஸ்ல எப்பவுமே ஒரு பொன்சிரிப்பு இருக்கும். அந்த ஃபேஸ்ல க்ளோ இருக்கும். குண்டா இருக்கிறாங்களா, ஒல்லியா இருக்கிறாங்களா, அவங்க கருப்பா இருக்காங்களா, வெள்ளையா இருக்காங்களா, அவங்க பணக்காரங்களா, அவங்க இதுவா, நமக்கு எதுவுமே சம்பந்தம் இருக்காது. பட் அவங்கள பார்த்தா ஒரு அட்ராக்ட் ஆகுறோம் நம்ம. ஏன்னா அவங்க முகத்துல அந்த அளவுக்கு உண்மையான ஒரு ஸ்மைல் என்றது இருக்கும். சோ அந்த மாதிரி பிரமிட் மாஸ்டர்ஸ் முகத்துல எப்பவுமே ஒரு ஸ்மைல் என்றது இருக்கும். என்னைக்குமே நம்ம செய்யற செயலுக்கு நமக்கு மட்டுமே கிரெடிட் கொடுக்க கூடாது. ஏன்னா நீ அந்த ஒர்க் பண்றதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ உங்க ஃபேமிலி சப்போர்ட் இருக்கும், உங்க சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் சப்போர்ட் இருக்கும், மாஸ்டர்ஸோட சப்போர்ட் இருக்கும். அதனால கிரெடிட் எல்லாருக்குமே தான் போகும். சோ அதனால எப்பவுமே நாம செய்யற செயல்களுக்கு நாம கிரெடிட் எல்லாருக்குமே கொடுக்கணும். அது பிரமிட் மாஸ்டரோட ஒரு குவாலிட்டி. அது பிரமிட் மாஸ்டர்ஸ் அவங்களோட வளர்ச்சியோட சேர்ந்து மத்தவங்களோட வளர்ச்சியும் அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும். சோ நம்மளோட வளர்ச்சி நாம வளர்ந்துட்டே நம்ம சுத்தி இருக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணணும், அப்ரிஷியேட் பண்ணணும், அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் நாம கொடுக்கணும். பத்திரிச்சு சொல்லுவாங்க, இப்போ நாம நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். சோ எல்லாருக்குமே இந்த விழிப்புணர்வு கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா நான்வெஜ் சாப்பிடுறவங்க நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. சோ அவங்கள நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணாம இருக்க கூடாது. அவங்களுக்கு கூட அதே அன்பு நாம காட்டணும். சோ அப்போதான் அவங்களையும் சமமா நம்ம பார்க்கணும். சொல்ல வேண்டிய ஞானத்தை கொடுக்கணுமே தவிர வெறுப்பு இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, தள்ளி வைக்க கூடாது. நீ வேற நான் வேற அப்படின்னு நாம நினைக்க கூடாது. அவர் ₹1,00,000 கொடுத்திருக்காரு, அவனை பக்கத்துல உட்கார வச்சுட்டு இவன் ₹1000 தான் கொடுத்திருக்கான்னு தள்ளி வைக்க மாட்டாரு. ஒரு சின்ன உதவி பண்ணாலும் எந்த உதவி பண்ணலைனாலும் அவங்கள எல்லாருமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு பிரமிட் மாஸ்டர் அப்படிதான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா நாம
ஒரு சொசைட்டில இருக்கிறோம் அப்படின்னா நமக்கும் சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட ஒரு குவாலிட்டி இருக்கும். ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமை வந்து ஒருத்தர் நல்லா ஆர்கனைஸ் பண்ண முடியும், ஒருத்தருக்கு வந்து டெக்னிக்கலா நல்லா சப்போர்ட் கொடுக்க முடியும். அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து குரூப்பா ஒர்க் பண்ணும்போது அந்த குரூப் ஒர்க் வந்து ரொம்ப அழகா நடக்கும். ஸோ அந்த குரூப் கான்சியஸ்ல இருக்கும்போது நம்மளோட அந்த தனிப்பட்ட ஒரு திறமையும் தெரியும் முன்ன வரும். அதே போல குரூப்பும் சேர்ந்து நாம முன்ன போவோம். அதுக்கப்புறமா வந்து நம்ம சரௌண்டிங்ஸ வந்து நம்ம எப்பவுமே கிளீனா வச்சுக்கணும். நம்ம சுத்தி சூழல் வந்து எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும். ஸோ ஸ்வச்ச பாரத்ன்றது நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நாம உடல் மட்டும் சுத்தமா இருந்தா பத்தாது, வீடு மட்டும் சுத்தமா இருந்தா பத்தாது, கோயில் மட்டும் சுத்தமா இருந்தா பத்தாது. எங்க வந்து அந்த சுத்தம் பியூரா இருக்கோ அங்கதான் எனர்ஜிஸ் வந்து ஹையா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப லோ எனர்ஜிஸ் இருக்கும். அது வந்து யாருக்குமே நல்லது கிடையாது, பூமிக்கும் நல்லது கிடையாது, இயற்கைக்கு நல்லது கிடையாது. சோ நமக்கும் நல்லது கிடையாது. நம்ம வந்து நம்ம உடம்பையும் கிளீனா வச்சுக்கிறது இல்ல, வீடையும் கிளீனா வச்சுக்கிறது இல்ல. அதே போல நம்ம வெளிய அந்த இயற்கையும் நம்ம சுத்தமா வச்சுக்கிறது இல்ல. இது மேல நம்ம கவனம் செலுத்தணும், ஒர்க் பண்ணணும், இது கிளீனா வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இது நமக்கு இருக்கணும். சோ நம்ம எவ்வளவு கிளீனா வச்சிருப்போமோ அவ்வளோ தெய்வீக நிலைக்கு கிட்ட, அதாவது தெய்வத்துக்கு கிட்ட இருக்கிற மாதிரி. சோ எந்த இங்கிலீஷ்ல ஒரு பழமொழி இருக்கு, கிளென்லினஸ் இஸ் நெக்ஸ்ட் டு காட்லினஸ். சோ கடவுளை கூட கும்பிடுறது அப்புறமா வச்சுக்கலாம், சுத்தமா வச்சுக்கிறது முதல்ல பண்ணுங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன டெய்லி நம்ம செய்ய வேண்டிய அந்த என்ன இது இருக்கோ நம்ம நம்ம வேலைகளா இருக்கட்டும், சா உணவு விஷயத்துல இருக்கட்டும், இல்ல தியான சாதனையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ரொம்ப விருப்பப்பட்டு செய்யணும். சோ அது யாருக்காகவும் செய்யற மாதிரி செய்யக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம குளிக்கிறது, பல் வலிக்கிறது, அதுக்கப்புறமா சாப்பிடுறது, சமைக்கிறது, இல்லைன்னா பேசுறது, ஒர்க் பண்றது, அதுக்கப்புறமா தியானம் பண்றது, புக்ஸ் படிக்கிறது, எல்லாமே விருப்பப்பட்டு செய்யணும். சோ ஏதோ ஒரு மெக்கானிக்கலா செய்யக்கூடாது. நாம அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். அது வந்து கம்ப்ளீட்டா நம்மளால செய்ய முடியும், பர்ஃபெக்டா செய்ய முடியும். அதுக்கப்புறம் வந்து நம்ம தினசரி வேலையில நம்ம சாப்பிடுற உணவா இருக்கட்டும், வேலையில இந்த உடலுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உணவு, தூக்கம் என்றது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சுக்கிட்டே வரணும் போக போக போக. சோ நாம வந்து முன்ன சாப்பிட்டுட்டு இருப்போம், தியானத்துக்கு முன்னாடி ரொம்ப சாப்பிட்டுட்டு இருப்போம், நிறைய இவ்ளோ சோறு வச்சுட்டு, இவ்ளோ காய் வச்சுட்டு அந்த மாதிரி. அப்ப நம்ம தியானம் பண்ண பண்ண ஆற்றல் வாங்கிட்டு இருப்போம் இல்லையா? சோ அதனால அது குறையும், நமக்கு சாப்பிட தேவை இருக்காது அந்த அளவுக்கு. அப்போ அது குறையும். அத வந்து நம்ம கவனிச்சு அதுக்கு குறையும் போது அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகணும். அது போக போக குறைஞ்சிட்டே இருக்கும். அது கரெக்ட் அப்படின்னாங்க, குறையணும் அப்படின்னு தான் சொல்றாங்க பத்ரிஜி. அதுக்கப்புறமா 24/7 நாம வந்து ஒர்க் பண்ணிட்டே இருக்கணும். எப்பவுமே சோம்பல் என்றது நமக்கு வரக்கூடாது. சோ ரெடியா இருக்கணும். எந்த ஒர்க் வந்தாலும் எஸ் நான் ரெடி அப்படின்னு சொல்லணும். நிறைய பேரை நான் பாக்குறேன், அவங்க வந்து வெளியே வரவே மாட்டேன்றாங்க, வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்றாங்க. எவ்வளவோ நம்ம செய்யலாம் இந்த சமூகத்துக்கு, இந்த சமாஜத்துக்கு. நமக்கு எப்ப பார்த்தாலும் அந்த சுவார்த்தத்திலேயே நம்ம இருக்கிறோம். சோ நானும் என்னோடது என் குடும்பம் அப்படின்னு இருக்கிறோம். சோ நாம வெளியே வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். சோ ஒரு 10 பேரை சந்திக்கணும், தியானத்தை பத்தி பேசணும், பேம்ப்ளெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், இந்த யக்னங்கள் நடக்கும்போது சர்வீஸ் பண்ணணும், வந்து சர்வ் பண்ணணும், ஃபுட்டு சர்வ் பண்ணணும். அதுக்கப்புறமா அங்க எல்லாம் கிளீனா இருக்கான்னு பார்க்கணும். சோ நம்ம தான் பார்க்கணும். அதெல்லாம் யாரோ வெளியில இருந்து வந்து எல்லாம் செய்ய மாட்டாங்க. நாமளே தியானம் பண்ணணும், நாமளே கிளாஸ் அட்டன் பண்ணணும், நாமளே சொல்லி கொடுக்கணும். எந்த ஒர்க் வேணாலும் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கணும். அப்போதான் நம்ம ஆன்மா வளர்ச்சி என்றது நடக்கும். சோ உடல் கஷ்டம் என்றது பண்றதுக்கு எங்கேயுமே தயங்கக்கூடாது. 24/7 நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். அதுக்கப்புறம் ஒரு பிரமிட் மாஸ்டர் எப்படி இருக்காங்கன்னா, எப்பவோ நடந்த விஷயங்கள் சுத்தமா பேச மாட்டாங்க, எப்போ நடக்க போற விஷயங்களை பத்தி ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. இந்த 24 ஹவர்ஸ் வரப்போற இந்த 24 ஹவர்ஸ் என்னோட வேலை என்ன, நான் இன்னைக்கு என்ன பண்ணணும், என்ன கத்துக்கணும், என்ன செய்யணும்,
அதன் மேல மட்டுமே நம்ம கவனம் இருக்கணுமே தவிர எப்பயோ நடந்து போன பத்தி பேசக்கூடாது, எப்பவோ நடக்க போறது பத்தியும் பேசக்கூடாது. ஏன்னா அந்த சார் அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கன்னா, ஒரு குதிரைக்கு வந்து கண் இப்படி கட்டிருப்பாங்க. அதுக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் தெரியாது, வெறும் முன்ன இருக்கிற ரோடு மட்டும்தான் தெரியும். அத போல இன்னைக்கு நமக்கு என்ன ஒர்க் அதை பத்தி மட்டும் நீ யோசி. சோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. அண்ட் ஒரு பிரமிட் மாஸ்டர் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு குறிப்பா கூட அவர் சொல்லியிருக்காரு. தெரியாதவங்களுக்கு அதை ஃபாலோ பண்ணணும்னு கூட சொல்லியிருக்காரு. சோ அதுக்கப்புறமா நம்ம மியூசிக் டான்ஸ் எந்த அளவுக்கு நம்ம வந்து தேவை அப்படின்னு நினைக்கிறோமோ அதே போல கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு கூட அதே அதே அளவுக்கு முக்கியம் நமக்கு. சோ நம்ம ஏதோ ஒரு ஸ்போர்ட்ல கலந்துக்கணும், ஏதோ ஒரு விளையாடிட்டே இருக்கணும். வீட்டுல உட்காந்தோ இல்ல வெளியே போயோ மியூசிக் டான்ஸ் கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தியானத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ இது எல்லாத்துக்குமே கூட அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்பதான் வந்து நமக்கு அந்த கூச்சம் அந்த பயம் அதெல்லாம் விட்டுட்டு முழுமையா நம்ம வந்து அந்த ஹாப்பினஸ்ல இருக்க முடியும். சோ அந்த மியூசிக் டான்ஸ் கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் இது நாலுமே தியானம் எந்த அளவுக்கு முக்கியமோ இதெல்லாம் கூட அந்த அளவுக்கு வாழ்க்கையில முக்கியம். அதுக்கப்புறம் நமக்கு தீமை செஞ்சவங்களுக்கு கூட நாம நன்மை செய்யணும்னு தான் நினைக்கணும். சோ யாருக்குமே நம்ம வந்து தீமை செய்யக்கூடாது. நாமளா யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. யாராவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிருந்தா கூட ஹர்ட் பண்ணிருந்தா கூட வார்த்தைகளாலேயோ எண்ணங்களாலேயோ செயல்களாலேயோ ஏமாத்தி இருந்தா கூட அவங்களுக்கு கூட நல்லதுதான் நடக்கணும். நம்ம பொதுவா இருக்கும்போது எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைப்போம். ஆனா பர்சனலா வந்து நிறைய பேர் மேல நமக்கு ஒரு கோபம் இருக்கும், ஒரு வெறுப்பு இருக்கும், பயம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். சோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, புரிதல் என்றது சரியா இருக்காது. சோ அவங்கள பத்தி எல்லாம் இவன் வாழ்க்கையில நல்லாவே வரமாட்ட பாரு, இவன் வந்து நல்லா அனுபவிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரியாமலே நிறைய பேர் சொல்லிட்டே இருப்போம். அந்த மாதிரி கூட நம்ம சொல்லக்கூடாது. எப்பவுமே எல்லார பத்தியுமே அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம நம்ம வந்து யாரோ வந்து நம்மள அப்ரிஷியேட் பண்ணலன்னு நினைக்க கூடாது. நமக்கு நாமளே அப்ரிஷியேட் பண்ணணும் எப்பவுமே. எஸ், நான் இன்னைக்கு நல்லா தியானம் பண்ணேப்பா, என்னோட நேரத்தை வந்து சரியா பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நான் சமைச்சது இன்னைக்கு நான் வந்து ஃபுல்லா என்னோட இது பெஸ்ட் கொடுத்து நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாமளேதான் அப்ரிஷியேட் பண்ணணுமே தவிர யாரோ வந்து நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சேன், நான் இவ்வளவு செஞ்சேன், நல்லா இருக்குன்னு கூட சொல்லல அப்படின்னு நம்ம யாரையும் எதிர்பார்க்க வேண்டாம். முதல்ல நமக்கு நாமளே நம்மளை பத்தி நாம அப்ரிஷியேட் பண்ணலாம். அப்பா எவ்வளவு இத்தனை கஷ்டங்கள்ல கூட என்னால இது செய்ய முடியாது அப்படின்னு நம்மள நாமளே அப்ரிஷியேட் பண்ணிக்கணும். சோ நம்மளுக்கு நாமளே ஹாப்பியா ஃபீல் பண்ணணும். சோ எப்பவுமே நம்ம சோர்ந்து போக கூடாது. எனக்கே ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வருது, நானே ஏன் செய்யணும் இதெல்லாம், எனக்கு மட்டும் என்ன இது இருக்கு, இவங்களுக்கு எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எப்பவுமே நினைக்க கூடாது. ஏன்னா எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு, என்னால செய்ய முடியாது, சோ வாட் நான் செய்வேன் அப்படின்னு நம்ம நினைக்கணும். நாம பிடிச்சா போதும், மத்தவங்களுக்கு யாருக்கோ பிடிக்க தேவையில்லை, மத்தவங்க யாரும் நம்மள அப்ரிஷியேட் பண்ண தேவையில்லை, சோ பெருமை பேச தேவையில்லை. அந்த மாதிரி இந்த 13 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க பத்ரிஜி. ஒரு பிரமிட் மாஸ்டர்னா இந்த அளவுக்கு இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு. சோ இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, செல்ஃப் அப்ரிசியேஷன் பண்ணிக்கோங்க. மியூசிக் டான்ஸ் கேம்ஸ் ஸ்போர்ட்ஸ் என்றது டெய்லி நீங்க வாழ்க்கையில ஆட் பண்ணிக்கோங்க, அதுக்கும் நேரத்தை கொடுங்க. அதுக்கப்புறமா எல்லார பத்தியும் நன்மையே யோசிங்க. சுத்தி சூழ்நிலை சுத்தமா வச்சுக்கோங்க. நாம எப்பவுமே ஒரு புன்சிரிப்போட இருக்கலாம். அண்ட் நாம வந்து ஒரு குரூப் கான்சியஸ்னஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ இது எல்லாமே எவ்வளவு முக்கியமான இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் பாருங்க. இதனால நம்ம ஆன்ம வளர்ச்சிக்கு என்றது ரொம்ப ஈஸியா நடக்கும், சீக்கிரமா நடக்கும். சோ இது உங்களை நீங்க செக் பண்ணிக்கோங்க, நான் மாஸ்டரா இருக்கேனா இல்லையா. சோ பிஏ மாஸ்டர் என்றதுதான் நம்ம பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டியோட ஒரு டேக்லைன். சோ நம்ம எப்பவுமே மாஸ்டரா வாழணும் அப்படின்றது. சோ அதுக்கு இதெல்லாம் செக் பாயிண்ட்ஸ். எஸ், நான் இப்படி இருக்கேனா, எஸ் அப்போ நான் மாஸ்டர் அப்படின்னு நீங்க பிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி
நாம எப்பவுமே கிரவுண்டடா இருக்கணும். எவ்வளவு பெரிய மாஸ்டரா இருந்தாலும் நம்ம கிரவுண்டடா இருக்கணும். சோ எல்லாரோடையும் சேர்ந்து வாழணும். பத்ரிஜிய பார்த்து ரொம்ப 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 நிறைய கத்துக்கலாம் நாம. நான் அந்த மாதிரி கிட்டக்க இருந்து பார்த்ததுனால நான் நிறைய கத்துக்கிட்டேன். சோ என்னோட வாழ்க்கை வேற, இந்த ஆன்மீக வாழ்க்கை வேற அப்படின்னு வேறுபாடே இல்லாம பிசிக்கல் லைஃபும் ஸ்பிரிச்சுவல் லைஃபும் ஒன்னா ஆயிடுச்சு எனக்கு. சோ அந்த வித்தியாசமே தெரியாது எனக்கு. அந்த மாதிரி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சோ அது போல எல்லாருக்குமே ஒரு மாற்றம் என்றது கண்டிப்பா வரும் வாழ்க்கையில. சோ அது வரைக்கும் நம்ம பொறுமையா சாதனை பண்ணிட்டே இருக்கணும். சோ இதெல்லாம் ஒன்னொன்னா ஒன்னொன்னா நம்ம வாழ்க்கையில கிடைக்குமே தவிர எல்லாம் ஒரே வாட்டி வந்துடாது. தெரிஞ்சா கூட டைம் எடுக்கும் அதெல்லாம் வரதுக்கு. சோ நாம பொறுமையா வெயிட் பண்ணணும். தேங்க்யூ, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.